நம்ம வந்து இப்போது வெண்டைக்காய் பொரியல் சேர்க்குறோம். ஃபஸ்ட் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். சும்மா ஒரு ஆர்டினரி பேனில் வெறும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டு இந்த குழகுழன்னு இருக்கும் அதெல்லாம் போகிற வரலும் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும், தனித்தனியாக வரணும். அதை வதக்கி எடுத்து நான் வச்சுக்கிறேன் தனியாக. வச்சுட்டு மறுபடியும் எண்ணெய் போட்டுக்கணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணியில் கொஞ்சம் காஞ்சிட்டோம். ஓகே, நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டுட்டு நான் அதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோன்னு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும், இந்த மாதிரி வெடிக்கணும். கடுகு வெடித்தா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, கடுகு வெடிச்சிச்சு. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், வாசனை நல்லா வாசனையாக இருக்கும். போட்டாச்சு. முதல்ல அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காய் ஏற்கனவே வெண்டைக்காய் நம்ம வதக்கி வச்சதுனால உடனே இதில் வந்து டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இல்லைன்னா வந்து குழகுழன்னு இருக்கும், சரியாக வராது. வெண்டைக்காய் வந்து வெட்டி நம்ம வதக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்லேயே வதக்கி வச்சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டி வச்சு தக்காளி அதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழம்பா இருக்கும்.
மிளகாத்தூள் மட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனியா, 2 மடங்கு தனியாத்தூள் போட்டாச்சு. கிரேவி வேணுன்றதுனால இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். முடிஞ்சளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடலாம். அவ்வளோதான். உப்பு பார்த்துலாம். தண்ணி சொன்னோடனே அப்படியே கொத்தமல்லி போட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி போட்டாச்சு. தண்ணி சொன்னோடனே அப்படியே இறங்கிட்டு சாப்பிடலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயார். நல்லா சுண்டட்டன்னு நிறுத்திடணும். இது வந்து வேக வேண்டியது, ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. கொஞ்சம் சரியாக வேகலைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஆஃப் பாயிலாகவே சாப்பிட்லாம். வெண்டைக்காய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். நல்லா தண்ணி சொன்னோடனே அந்த பபிள்ஸ்லாம் நின்றுடணும். அந்த பபிள்ஸ் நின்றுட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பபிள்ஸ் அளவுக்கு தண்ணி திட்டமாக தான் ஊற்றணும். அந்த மாதிரி நல்லா கிளியராக இருக்கணும், பபிள்ஸ்லாம் இல்லாமல். அவ்வளோதான். இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் வறுவல் தயார். இப்போ சாப்பாட்டோடவோ இல்லை சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.